நான் எல்லாத்தையும் கொடுப்பேன், எனக்கு எதுவுமே கிடைக்காது. அது பணமா இருந்தாலும், உழைப்பா இருந்தாலும், பாசமா இருந்தாலும் எதுவுமே எனக்கு திருப்பி கிடைச்சதே இல்லை. அது என்னோட கர்மா நான் சொல்லி ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன் சார். யாருக்கு நடிக்க தெரியுமோ அவங்கள தான் சார், அவங்கள சுத்தி தான் சார் சொந்தமே இருக்கும். இதான் சார் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நடிக்க தெரிஞ்சவங்களுக்கு சொந்தம் அதிகமா இருக்கும். யார் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க சார் கிட்ட. இதான் உண்மை. பினான்சியலா அவங்க கிட்ட எதிர்பார்க்கறதே இல்ல. உடம்பு முடியாதப்போ ஒரு ஆறுதலான வார்த்தைகள், அது போதுமே. அது கூட கிடைக்காம அப்ப நம்ம என்ன எதுக்காக அவங்களுக்காக இருந்தோம்? அதுக்காக நிறைய செஞ்சு பாசமாவோ இல்ல பினான்சியல் ஹெல்ப் எதுவா இருந்தாலுமே குடும்பத்துக்காக நம்ம உழைச்சது ஃபுல்லாவே கொடுத்துடணும். எனக்குன்னு வேணும்னு எடுத்து வச்சது இல்ல. ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆச்சு. சோ எனக்குன்னு எதுக்கும் எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு வரும்போது அது சப்போர்ட் கிடைக்காதப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார். உங்க ஃபேமிலி இன்னைக்கு நல்லா இருக்குல்ல? அதான் நானே உங்களுக்கு எதுவும் ஆகாது. இல்ல இந்த பக்கம் போனா அந்த பக்கம் காட்டுறேன். ஏசி இல்ல, எனக்கு அந்த அளவுக்குலாம் பக்குவம் கிடையாது. நீங்க ஹாஸ்பிடல்ல படுத்துருக்கீங்க, நீங்க உழைச்சவங்க, உங்களுக்காக நீங்க எல்லாம் உங்களுக்காக பண்ணிருக்கீங்க. அவங்க வந்து பார்க்கவே இல்ல, ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்கல அப்படின்னா நீங்க உங்களால இப்படி பேசவே